விஜய் டிவியில் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற தமிழ் பிக் பாஸ் சீசன் 9ஓட ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட் மிஸ்டர் திவாகர். இவரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உங்களை நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்கள் ஏன் சார் இப்போ இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, அவரோட ஒரு பிஹேவியர் பேட்டர்னுக்கும் சில சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இருக்குது. அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் ஆனது அவருக்கு மட்டும் கிடையாது, நம்மளில் இருக்கிற நிறைய பேருக்கு அது ஒத்துப்போகும். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷன் எடுத்தோம்னா, நமக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், நமக்கு வரலை அப்படின்னா அதை நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். சிலவங்களுக்கு அது என்னன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகும். என் பக்கத்தில் இருக்கிற அவனால் பண்ண முடியுது, என்னால் அதை பண்ண முடியல அப்படின்ற ஒரு தாட் வரும். ஸோ இது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு இயலாமையை கிரியேட் பண்ணோம். இந்த விஷயம் நம்மளால் கற்றுக்க நினச்சோம், நம்ம கற்றுக்க முடியல, நமக்கு இந்த விஷயத்த ஒழுங்காக செய்ய வரலை, நம்மளால் செய்ய முடியல, நம்ம முயற்சி பண்ணியும் அது தப்பாக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளே டெவலப் ஆகும். ஸோ இதை நம்ம சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்த்து கேலி பண்ணுவாங்க. அப்படின்றதுனால நம்ம அதை ஓவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட இயலாமையை மூடி மறைக்கிறதுக்கு நம்ம சில ஆக்டிவிட்டீஸை நம்ம ஓவர் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நாளடைவில் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது பாசிட்டிவாகவும் அட்ராக்ட் பண்ணலாம், நெகட்டிவாகவும் அட்ராக்ட் பண்ணலாம். பட் அதை பண்ணுற எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளை எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அது பாசிட்டிவாக தான் தோணும். அண்ட் ஓவர் த டைம் இது என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட ஒரு சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட், அந்த மாதிரி என்னோட ஒரு இயலாமையை நான் மூடி மறைச்சு எல்லார் மத்தியிலும் நானும் ஒரு ஆள் அப்படின்றத ஒரு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி எனக்கு நானே திங்க் பண்ணிவிட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதுக்கு சைக்காலஜிக்கலி ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸார்டர் அப்படின்ன உடனே இது எதுவும் மென்டல் பிரச்சனை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் தான் இது. நீங்கள் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் தான். ஸோ இதை நம்ம பாடி ஷேமிங் பண்ணுறது, இல்லை அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி அவரை மறுபடியும் நம்ம கேலி கூத்து பண்ணுறதெல்லாம் அவங்கள இன்னுமே எக்ஸாஜரேட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவரோட பிஹேவியர் பிடிக்கல, இல்லை அவர் நம்மளை எதுவுமே பண்ணல, நம்மளை அவர் கிண்டல் கேலி பண்ணல அப்படின்னா அதை நம்ம விமர்சனம் பண்ணாமல் நம்ம ஒதுங்கி போகிறது நல்லது. அதை விட்டுட்டு நம்மளும் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தோம்னா அது இன்னுமே இந்த கேரக்டர் எக்ஸாஜரேட் ஆகிட்டே போகும். ஸோ இது நம்மளே நிறைய பேருக்கு இது அடங்கும். ஏன்னா நம்மளை யார் இதே மாதிரி கேலி கூத்து பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது.